ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபிக்ஸட் ரெகுலேட்டர் டிசி பவர் சப்ளையோட சர்க்யூட் ட்ரா பண்ணி அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் மல்டிபிள் டிசி அவுட்புட் பவர் சப்ளை எப்படி அந்த சர்க்யூட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது ஃபிக்ஸட் ரெகுலேட்டர் டிசி பவர் சப்ளை, இது வேரியபிள் ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளை. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த ஃபிக்ஸட் ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளையோட சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணி அதோட அவுட்புட்டில் ஜஸ்ட் ஒரே ஒரு 5 வோல்ட் மட்டும் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸட் ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளையோட சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அதே சர்க்யூட்டில் எப்படி மல்டிபிள் டிசி அவுட்புட் எடுக்கலாம் அப்படிங்கிறதோட சர்க்யூட் டயக்ராமை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த அந்த ஃபிக்ஸட் ரெகுலேட்டர் டிசி பவர் சப்ளையோட சர்க்யூட் டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு 5 வோல்ட் மட்டும்தான் அவுட்புட்டில் எடுத்திருப்போம். ஓகேவா? பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதே சர்க்யூட்லேயே நம்ம 3 டிஃப்ரெண்ட் பவர் சப்ளையை வந்து நம்ம இதில் அவுட்புட்டில் எடுக்க போகிறோம். ஓகே, என்னென்னா இதில் வந்துட்டு ஒரு 5 வோல்ட் டிசி பவர் சப்ளையும், ஒரு 9 வோல்ட் டிசி பவர் சப்ளையும், இன்னொன்று 12 வோல்ட் டிசி பவர் சப்ளையும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதோட சர்க்யூட்டை நம்ம ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேரில் நம்ம ட்ரா பண்ண சர்க்யூட்டு. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ஒரு ஏசி சோர்ஸு. ஓகே, இந்த ஏசி சோர்ஸை ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி அந்த ஏசி வோல்டை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த ஸ்டெப் டவுன் பண்ண ஏசி வோல்டேஜை நம்ம ஒரு ரெக்டிஃபயருக்கு, அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை ஒரு 3 டிஃபரெண்ட் ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜஸ்ட்டு 7805 அப்படிங்கிற ஒரே ஒரு ரெகுலேட்டர் ஐசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட்டில் ஒரே ஒரு 5 வோல்ட் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த சர்க்யூட்டில் நம்ம 3 டிஃபரெண்ட் ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட்டில் 3 டிஃபரெண்ட் டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்ன ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 7805, அப்புறம் ஒரு 7809, அப்புறம் இன்னொன்று 7812. ஸோ இப்போ நம்ம 7805ஓட அவுட்புட்டு 5 வோல்ட்டாகவும் 7809ஓட அவுட்புட்டு நமக்கு 9 வோல்ட்டாகவும், அதே இது இந்த 7812 ஐசியோட அவுட்புட்டு 12 வோல்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தது சேம் இதே சர்க்யூட் தான். பட் அதே சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு ரெகுலேட்டர் ஐசி மட்டும் நம்ம 3 இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த டிஃபரெண்ட் டிசி அவுட்புட் வோல்டேஜை வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வேரியபிள் ரெகுலேட்டர் டிசி பவர் சப்ளையோட சர்க்யூட்டை ட்ரா பண்ணி அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.